கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் கிட்ட வச்சிருந்த அன்பையும் மரியாதையும் பார்த்த அரண்மனையில் இருந்த பல பேருக்கு எப்படியாவது கிருஷ்ணதேவராயர்கிட்ட தெனாலிராமனை பற்றி ஏதாவது கோல் மூட்டி அவனுக்கு கெட்ட பெயர் உண்டாக்கி அவனுடைய பதவியை பறிக்கணும், இந்த அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பணும்னுட்டு ரொம்ப ஆசை. அதில் ராஜகுருவும் ஒருத்தர். ராஜகுரு ராணியிடம் நெருக்கமாக இருந்து வந்தார். ஏன்னா ராணி ரொம்ப ஆன்மீக பற்று உள்ளவர். ராஜகுரு கிட்ட அடிக்கடி ஆன்மீகத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் பேச வேண்டியிருந்ததுனால ராணியிடம் நெருக்கமாக இருந்தார் ராஜகுரு. இந்த சமயத்தில் ராணியினுடைய ஒரு உறவினர் ராணியை பார்க்க வராரு. அவர் பேர் ராஜபூஷணம். அந்த ராஜபூஷணம் ராணி கிட்ட அரண்மனையில் தனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்கிறாரு. தான் நிறைய படிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த ராஜகுரு ராணியுடைய மனசில் விஷத்தை விதைக்கிறாரு. அதாவது ராஜபூஷணம் நிறைய படிச்சிருக்காரு, அவர் நம்ம கிருஷ்ணதேவராயருக்கு ஆலோசகராக, அதாவது இப்போ தெனாலிராமன் இருக்கிற அந்த பதவியில் இவன் அமரலாம். அதனால் நீங்கள் ராஜா கிட்ட பேசி இந்த தெனாலிராமன் தேவையில்லை, அதுக்கு பதில் இந்த ராஜபூஷணத்துக்கு வேலையை கொடுங்க, தெனாலிராமன் நமக்கு எதிராக சதி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு என்னென்னமோ சொல்லி இந்த சதியை அரங்கேற்ற நினைக்கிறார். அன்னையிலிருந்து ராணி ராஜா கிட்ட தெனாலிராமனை பற்றி தப்பாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய உறவினருக்கு வேலை போட்டு கொடுக்கப்படியும், அதுவும் தெனாலிராமன் செய்து கொண்டிருக்கும் அந்த வேலையை இவருக்கு தர சொல்லியும் வற்புறுத்துறாங்க. அரண்மனை முழுவதும் இருந்த பொறாமை அந்தப்புறம் வரைக்கும் வந்துடுச்சுன்றத ராஜா புரிஞ்சுக்கிறாரு. ராணி தன்னுடைய உறவினருக்காக தெனாலிராமன் மீது அபாண்டமாக பழி சொல்கிறாங்க என்பதை ராஜா புரிஞ்சுக்கிறாரு. இதற்கு பின்னாடி நிச்சயமாக வேற யாரோ இருக்காங்க என்பதையும் புரிஞ்சுக்கிறாரு. தெனாலிராமன் எவ்வளோ புத்திசாலித்தனமான ஆள், அவனால் நம்ம அரசவைக்கும் மக்களுக்கும் தனக்கும் எவ்வளவு நல்ல நல்ல ஆலோசனைகள் கிடைக்குது, அதனால் எவ்வளவு நல்ல பயன்கள் ஏற்படுது என்பது எல்லாம் ராணிக்கு மட்டும் இல்லை, இந்த அரண்மனையில் உள்ள எல்லோருக்கும், ஏன் நம்ம ராஜாங்கத்தை சேர்ந்த எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு ராஜா. அதனால் ராணிக்கிட்ட நாளை தர்பாருக்கு அந்த ராஜபூஷணத்தை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. மறுநாள் ராணி அந்த ராஜபூஷணத்தை தர்பாருக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே ராஜா மட்டும் இல்லை, தெனாலிராமன், ராஜகுரு, இன்னும் ஏனைய மந்திரிகள், அமைச்சர்கள், தளபதி, வீரர்கள், மக்கள் என்று எல்லோரும் கூடியிருக்கிறாங்க. அப்போது ராஜா ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை எல்லாருக்கும் சொல்கிறார். அது என்னன்னா, நேற்று இரவு என்னுடைய அந்தப்புறத்துக்கு ஒரு திருடன் வந்தான். அவன் என் மீது ஏறி அமர்ந்து தன் காலால் எட்டி என் முகத்திலே உதைச்சான். அது மட்டும் இல்லை, எச்சிலால் என் மேலே உமிழ்ந்தான் அப்படின்லாம் சொல்கிறார். ராஜா இதை சொன்னதும் எல்லோரும் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தார்கள், தெனாலிராமனை தவிர. அப்பொழுது ராஜா ராஜபூஷணத்தை பார்த்து, இப்படி செய்த இந்த திருடனை என்ன செய்யலாம் என்று நீ கூறு என்று சொல்கிறார். மன்னா, உங்களையே உதைத்த அந்த 2 கால்களையும் வெட்டி விடுங்கள், உங்கள் மீதே உமிழ்ந்த அந்த நாவை அறுத்து விடுங்கள் என்று மிகவும் கோபமாக கத்தினான். அரசபையில் உள்ள அனைவரும் இதை ஆமோதித்தார்கள். ஆமாம் ஆமாம் என்று கோஷமிட்டார்கள். ராஜகுரு இன்னும் ஒரு படி மேலே போய், இதை தனிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் செய்யாமல் பொதுமக்கள் முன்னிலையில் இதை நிகழ்த்த வேண்டும் மன்னா என்று அவர் பங்கிற்கு அவரும் கூறினார். கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, நீ என்ன கூறுகிறாய் இதை பற்றி என்று கேட்கிறார். மன்னா, உதைத்த அந்த கால்களுக்கு தங்கத்தாலான சிலம்பை அணிவியுங்கள், எச்சில் உமிழ்ந்த அந்த நாவில் இனிப்பை இடுங்கள், முத்தமிடுங்கள் என்று கூறினான் தெனாலிராமன். இதை கேட்ட சபையினர் அனைவரும் ஆக்ரோஷமாக கத்தினார்கள். ராஜகுரு எழுந்து, என்ன தெனாலிராமா, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா, இப்படி சொல்கிறாய் என்றார். ராஜகுருவே, அரண்மனைக்குள் நுழையும் அளவிற்கு நம் நாட்டில் எவருக்கு துணிச்சல் இருக்கிறது? அப்படியே நுழைந்தாலும் அந்தப்புறத்திற்கு நுழைய எவனுக்காவது துணிவு இருக்குமா? அங்கு நம் மன்னர் அல்லவா இருக்கிறார். அவர் வீரத்திற்கு முன்னால் யாராவது ஏதாவது செய்ய முடியுமா?
அப்படியே ஒருவேளை திருடன் வந்திருந்தாலும் அவனுக்கு அந்தப்புறத்தில் என்ன வேலை? பொன்னும் மணியும் மற்ற விலை உயர்ந்த பொருட்களும் சேகரிக்கப்பட்டு வைத்திருக்கும் கருவூலத்திற்கல்லவா அவன் செல்ல வேண்டும். அந்தப்புறத்திற்கு அவன் ஏன் வர வேண்டும்? அதனால் அங்கு வந்ததாக மன்னர் சொல்வது நம் இளவரசனை தான். 3 வயதே முடிவடைந்த நம் இளவரசன்தான் தன் பிஞ்சு கால்களால் மன்னனை உதைத்திருக்கிறார். தன் எச்சிலை உமிழ்ந்திருக்கிறார். இதை அறியாமல் நீங்கள் எல்லாரும் இப்படி ஆவேசப்படுகிறீர்களே என்றார் தெனாலிராமன். அனைவரும் வெட்கி தலைகுனிந்தனர். கிருஷ்ணதேவராயர் ராணியிடம், இப்பொழுது சொல் ராணி, ராஜபூஷணம் கூறியது போல் நம் இளவரசனின் கால்களை வெட்டிவிடலாமா, நாவை அறுத்து விடலாமா என்று கேட்டார். ஐயோ, மன்னியுங்கள் அரசே, பிழை செய்து விட்டேன். நயவஞ்சகர்களின் பேச்சை கேட்டு மதி கெட்டு விட்டேன், மன்னியுங்கள். ராணி, இந்த மாதிரி முக்கியமான பதவிகளுக்கு சிபாரிசு அவசியமில்லை. அறிவும் ஆற்றலும் திறமையும் தான் தேவை. அதுதான் நம் நாட்டை பாதுகாக்கும்.